சார் சார் அடிக்கடி லெட்டர் வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் வம்பு. வணங்க. எங்கடா உங்கப்பா? சார் இப்ப ஒரு கல்வடைக்கு போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். நீ எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா? நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? பாக்கலாம்டா. லெட்டர் படி பாக்கலாம். படுறா ராஸ்கல், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. போட போட. நீங்க? என் கணவர் தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க? நானு இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர். ஓ அப்படியா? ஆமா. நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு அனுப்புறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. ஓ, பாபு இல்ல? ஆமா, அவர் எங்க? அவருக்கு 5 ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வருதுக்கு எப்படியும் 4 நாள் ஆகும். ஓ, அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியத்தை இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல் மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வரதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் அவர் கூடவே இருக்கேன். என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க. விடிய காலையில பயணம், லைட் போட்டா எங்க தூக்க கட்டிடுமோன்னு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மே நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படிங்க? அங்க சமையல்காரர் இருக்கானே. நான் தான் அடியன் சமையல்கார கந்தசாமி. கந்தசாமி வணக்கம். ஆமா, அவரு சாப்பாட்டுல எல்லாம் உப்பு காரம் அளவோட தானே சேர்த்துக்க? என்னமா இப்படி கேக்குறீங்க? தினம் சேவ் பண்ணி காட்டி நீங்க விட மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. உப்புக்கார உருளைக்கிழங்கு சேர்த்து கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நான் சேர்த்துக்கிறதே இல்ல. வார வாரம் எண்ணெய் வச்சு குளிக்காட்டி நீங்க விடவே மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. என் சம்சாரம் இல்லாத குறைய சமையல்கார கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லீங்களா? ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு 4 தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யாருக்கிட்டே அதிகமா பேச மாட்டாரு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி வந்தவங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருப்பே இல்ல ஏதாவது? இல்லங்க அம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வெண்ணி விளைய வச்சிருக்கேன். அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது. நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. என்னடா அந்த அம்மா கிட்ட மரியாதை இல்லாம எதிர உலகிட்டா? அந்த அம்மா கிட்ட அவங்க புருஷனை பத்தி அளந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அளப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியும். என்ன என்ன காரணம் உனக்கு தெரியும்? என்னடா என்னடா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பீங்க. அவர் கரடிக்குள்ள ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுப்பாங்க. அது பயங்கரமான இடம். அதை சொன்னா அந்த அம்மா பயந்துக்குவாங்கன்னு நீங்க போய் சொல்லி இருக்கிறீங்க. அவ்வளவுதானே? நீ பெரிய புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷனை பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன். அது தப்பு தான். உங்க டைரியை நீங்க பத்திரமா வச்சுங்க.